இது குவைத்தில் அரவாணிகள் அதாவது திருநங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எதிர்பாலினத்தவர் மாதிரி செயல்படுறவங்களுக்கு 2000 தினார் அபராதமும் 3 வருட சிறை தண்டனையும் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி குவைத்தில் 5 எம்பிக்கள் தற்பொழுது மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. குவைத்தை பொறுத்த எதிர்பாலினத்தவர் மாதிரி செயல்படுவதற்கு தடை இருக்குது. அதாவது ஆணாக ஒரு நபர் பிறக்கிறாங்க, ஆணுடைய அறிகுறிகளோட ஒரு நபர் பிறக்கிறாங்கன்னா அவங்க ஆண் தான். பெண்ணுடைய அறிகுறிகளோடு பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெண் தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது உலகத்தில் யாராலையும். ஆனால் சில குறைபாடுகள், உடல் ரீதியான குறைபாடுகளால் அவங்க அந்த மாதிரி செயல்படும் பொழுது அவர்களை அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து மாற்றணுமே தவிர அவர்களை தனியாக சமூகத்திலேருந்து ஒதுக்குவது மிகப்பெரிய தவறு. அதை தான் தற்பொழுது இந்தியாவில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறையா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி இந்த மாதிரியான நபர்கள் தான் வந்து தவறான செயல்கள்லையும் பிச்சை எடுக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான செயல்பாடுகளை குவைத்தில் வந்து அங்கீகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதற்காக தான் இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து செயல்படுத்தப்பட்டு